ஹாய் ஹலோ, நான் உங்கள் டாக்டர் பிரேமா. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினசரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அதில் ஒன்று தான் இந்த மால்லையோ கடையிலையோ ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா உருண்டு பிறண்டு கத்துறது, அழுகிறது, அடிக்கிறது. எதுக்கு அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம அவங்க ஒரு சின்ன ஒரு பொருள் கேட்டுப்பாங்க, அது அவங்க அப்பா அம்மா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க, இல்லை இப்போ வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அதை வாங்கிறதுக்காக அவங்க அடம் பிடிக்கிறது தான். ஸோ இதுதான் டெம்பர் டேண்ட்ரம்ஸ். இது யூஸ்வலாக 1 to 3 இயர்ஸில் இருக்கும். 2 to 15 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். நீங்கள் எப்போ கவலைப்படணுன்னா, அது ரொம்ப மோசமாக இருக்குது, தன்னைத்தானே மோசமாக காயப்படுத்திக்கிறாங்க அப்படின்னா இது மருத்துவர்கிட்ட பார்த்து பேச வேண்டிய விஷயம். ஸோ இல்லை கொஞ்சம் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது அப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸ்க்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு மால்லையோ ஒரு கடையிலையோ இருக்குமோ உங்கள் குழந்தை அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் போது எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்களே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை உங்கள் குழந்தை மேலே காட்டாதீங்க. ஸோ அந்த டைமில் முதல்ல நீங்கள் காமாக இருங்க. உங்கள் குழந்தைய காம் பண்ண ட்ரை பண்ணுங்கள், டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், வார்ம் ஹக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் குழந்தைய காம் பண்ணுங்கள். அந்த குழந்தை எதுவும் பாதிப்படையாமல் எதுவும் அடிபட்டுக்காத மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அந்த குழந்தை ஒரு காம் ஸ்டேஜுக்கு வரும்போது சுச்சுவேஷன் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அந்த குழந்தை அழுகிற டைமில் நீங்கள் அந்த சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, உங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த டெம்பர் டேண்ட்ரம்ஸை நம்ம கம்மி பண்ண முடியும். இதை நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்க, அவங்க அழுகுறாங்க, அவங்க மற்றவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இதுவே நாளடையில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் என்கரேஜ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 இயர்ஸில் இது கம்மியாக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், அழுதா நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்காது அப்படின்ற அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.